ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு கார்த்திகை, திருக்கார்த்திகை. தெரிந்த விஷயம்தான், இருந்தாலும் சில புதிய விஷயங்களையும் இந்த பகுதியில் பார்க்கலாம். சப்த ரிஷிகள் 7 பேர் என்று சிலருக்கு தெரிந்திருக்கலாம். அவர்கள் அத்திரி, காசிபர், ஜமதக்னி, கௌதமர், பரத்வாஜர், ஆங்கிரசர், வசிஷ்டர். இந்த 5 பேர், இந்த 7 சப்தரிஷிகளுக்கும் 7 மனைவிமார்கள். அவர்கள் பெயர் அனுசுயா, அதிதி, ரேணுகா, அகல்யா, சுசிலா, ஸ்ரூபா, அருந்ததி. இந்த நான் சொன்ன ஆர்டரில் தான் இந்த அவர், அதாவது அத்திரியோட மனைவி அனுசுயா, காசிபரோட மனைவி அதிதி, ஜமதக்கினியோட மனைவி ரேணுகா, கௌதமரோட மனைவி அகல்யா, பரத்வராஜரோட மனைவி சுசிலா, ஆங்கிரசாயர் மனைவி ஸ்ரூபா, வசிஷ்டரோட மனைவி அருந்ததி. இந்த அருந்ததிங்கிறவ இந்த 6 பேரை விட ரொம்ப கற்புள்ள, ரொம்ப ரொம்ப அதிகமான கற்புள்ள. இவளை யாராலுமே வெல்ல முடியாத ஒரு நிலை. இந்த சப்தரிஷியோட மனைவிகள் 7 பேர் சொன்னேன் இல்லையா, இவர்களுக்கெல்லாம் ஒரு சாபம் இருந்தது. அதாவது இவர்கள் நிதர்த்தினி, அபரகேந்தி, மேகந்தி, வர்தகேந்தி, அம்பா, துலா அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன சாபம்லாம் இருந்தது. இந்த 7 பேரோட மனைவிகளில் முதல் 6 பேர் தான் கார்த்திகை பெண்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 6 பெண்களையும் சிவபெருமான் முருகனை தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகள் வந்ததல்லவா, அந்த 6 பொறிகளையெல்லாம் வளர்க்கக்கூடிய பொறுப்பை இந்த கார்த்திகை பெண்கள் அருந்ததியை தவிர மற்ற 6 பேர்களுக்கும் கொடுத்தார். அதனால்தான் இவர்களுக்கு கார்த்திகை பெண்கள் என்று பெயர். கார்த்திகை பெண்களால் முருகன் வளர்க்கப்பட்டதால் அவனுக்கு கார்த்திகேயன் என்ற ஒரு பெயரும் உண்டு. சிவபெருமான் முருகனை வளர்க்கக்கூடிய பொறுப்பை இவர்களுக்கு கொடுத்தார்கள். இது இப்படி இவர்கள் வளர்ந்த பொழுது அந்த 6 பெண்களும் முருகன் வளர்ந்த பிறகு சிவபெருமானிடம் எங்கள் நிலை என்ன என்று கேட்டார்கள். அதற்கு சிவபெருமான் சொன்னான், வானத்தில் நீங்கள் 6 பேரும் கார்த்திகை நட்சத்திரமாக ஜொலிப்பீர்கள் என்று ஒரு வாக்கு கொடுத்தான். அன்றிலிருந்து வானத்தில் அவர்கள் அந்த கார்த்திகை 6 பெண்களும்